வெல்கம் டு கிச்சன் கார்னர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நார் சத்து மிகுந்தது. நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிச்சின்னா வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சால் கூட சரியாயிடும். மாப்பிள்ளை சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். ஓவர் நைட்டில் ஊற வைக்கணும். நல்லா கழுவி ஒரு நைட்டு முன்னாடி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். கழுவி 2 டைம் கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு அப்புறம் கழுவி வெயிலில் காய வைக்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் காய வச்சா போதும். ஒயிட் காட்டன் துணியில் நல்லா வந்துட்டு காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம காய வச்சு அரைக்கிறதுனால மிக்சியில் நல்லா அரைப்படும். நம்ம அரைச்சி ஜலிச்சு அந்த மிச்சம் இருக்கிற குருணையை எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட்டு பண்ண வேணாம். மறுநாள் வந்துட்டு உப்புமா செஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாவில் வெல்லமும் போட்டு செய்யலாம். வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு கார கொழுக்கட்டை வேணும். கார கொழுக்கட்டை செஞ்சுக்கிறேன். வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய், வரமிளகா காரத்துக்கு போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலில் வெறுமே அந்த ஜலிச்ச மாவை போட்டு நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து சூடு வர அளவுக்கு எடுத்து வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்துட்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு போடணும். அது வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஜீரகம் போட்டோன்னா செரிமானம் ஆகும். வாய்வு எதனா இருந்தால் கூட பிடிச்சிக்கணும். இது வாய்வில் நரம்பு பிரச்சனைக்கெலாம் இது நல்ல ஒரு இதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லது. நல்லா வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வணங்கினோடனே வரமிளகா போட்டு வெங்காயம் போட்டு வணக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா வதங்கினோடனே கேரட் துருவி வச்சுருக்கிற கேரட் போடணும். கேரட் போட்டு அதுவும் ரொம்ப வணங்க வேணாம். சும்மா ஒரு லைட்டாக ஒரு வணக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃப்ளேவருக்கு தான் அதெல்லாமே நம்ம போடுறது. கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு ஒரு கலக்கி 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். அதனால் வந்துட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றணுன்னா போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம், பத்தலைனா ஊற்றிக்கிறதுக்கு. நான் வந்துட்டு 1 டம்ளருக்கே 1 டம்ளர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சோடனே மாவு போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். நல்லா கிண்ணோடனே அது வந்துட்டு நல்லா மாவெல்லாம் இறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபேன் காற்றுல காய வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கணும். சூடில் நம்மளால் வந்துட்டு உருண்டை பிடிக்க முடியாது. கடைசியாக இறக்கும் போது தேங்காய் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் பாருங்கள். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் இறக்கி ஃபேனில் தட்டு போட்டு இறக்கி ஃபேனில் வந்துட்டு காய வைக்கணும். அதுக்குள்ளார இட்லி போனியில் வந்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிஞ்சோடனே தட்டு வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கிறேன், கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். பிடிச்சி எல்லாமே நீட்டாக வந்துட்டு இட்லி போனியில் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் வேக விட்டால் ரெடி ஆகிடும். இப்போ நான் வச்சு பாருங்கள். குண்டாவில் வந்துட்டு போனி வந்துட்டு மூடிட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கார கொழுக்கட்டை ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா பிரச்சனையுமே தீரும். நரம்பு பிடிக்கிறது, கொலஸ்ட்ராலு எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு. வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம்.